திரு ஜீவா, அதிமுக அரசு அமைகிறது அதற்கு திமுக ஆதரவு அப்படின்னு சில தினங்களாக கடந்த வாரத்தில் பேசப்பட்டது. திருமாவளவன் முதல்வர், அதற்கு அதிமுக திமுக ஆதரவு அப்படின்னும் சில தினங்களாக பேசப்பட்டது. இந்த இரண்டு முயற்சிகளில் ஏதேனும் ஒரு முயற்சி வெற்றியடைந்தால் கூட இந்த அதிமுகக்குள்ள இந்த பிளவுங்கிறத நோக்கி நகர்ந்திருக்காதா? தாவேகா சார்புங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காதா ஒரு அணி, அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அணி? இல்லை, இது தேர்தலுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் நடைபெற்றதாக செய்திகள் வருது. சொன்னவரே மறுத்திருக்கிறார், அப்படி நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் அதிமுகவை பற்றி நாம் தொடர்ந்து பயந்தது என்ன? இந்த கட்சி போயிடக்கூடாது. தமிழ்நாட்டுடைய அரணுங்கிறது திமுக அதிமுக தான். இதனால தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்தோடய 2 மாநில கட்சிகள் போட்டிடுறது. 2மே மாநில உணர்வை சொல்லி வந்தது. 2மே அண்ணாவை தலைவராக கொண்டது. இப்படி ஒரு கட்சி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு பேட்டர்ன். இதை உடைக்க தான் பாஜக ரொம்ப காலமாக ட்ரை பண்ணுது. டெல்லி ட்ரை பண்ணுது தனியாக, இருந்தாலும் பாஜக எப்படியோ முயற்சி பண்ணுது. இப்போ அதிமுக ஒரு வலுவான தலைமை, ஆளுமை, மத்திய அரசு எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இல்லாதனுடைய விளைவு இன்னைக்கு கடைசியில் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் 30 பேர் ஆதரிக்கிறாங்க, வெளியே இருக்கிறாங்க. ஆனால் யாரும் யாரையும் விமர்சிக்கல. விஜய் உடைக்கிறாரு அப்படின்னு வில்சன் சார் சொல்றாரு. பாஜக உடைக்க முயற்சி அப்படின்னு ஜீவா, பாஜக தான் வலிமையானது. யாரு தான் உடைக்கிறா? பெரிய சுத்தியல் பாஜக தான் இருக்கு, விஜய்கிட்ட கிடையாது. விஜய் டைரக்டாலாம் எந்த வேலையிலையும் அவர் ஈடுபட மாட்டாரு. அவங்க சொல்றது அப்படியா தான் இருக்கும். அதாவது இப்போ அவருக்கு விஜய்க்கு தேவை என்ன? நான் ஆன்டி பெரியார் இல்லை, ஆன்டி திராவிடம் கிடையாது, நான் ஆன்டி பிஜேபி தான், நான் உண்மையான நான் தான் பாஜக எதிர்ப்பு, திமுக அதிமுக இல்லை. அந்த முகத்தை அவர் காண்பித்து வாக்குகள் வாங்கினாரு. ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டவங்களாம் அப்படியே ஒரு ஆன்டி பிஜேபி உணர்வுல கிடையாது. சின்ன பிள்ளைங்க நிறைய வந்திருக்கு, அது தனி சப்ஜெக்ட். ஆனால் இப்போ அவர் இது மெயின்டைன் ஆகணும்னா, ஜெயலலிதா அம்மையாரே 91 96 வேற 69% நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா அம்மையார் அந்த பேட்டர்னுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க என்னதான் பிராமின் சொன்னாலும் நான் பெரியார் மண்ணு தாங்கிறத காமிச்சாங்க, ஈழத்தை ஆதரிச்சாங்க, எதிர்த்தாங்க. அந்த பேட்டர்ன் சங்கராச்சாரியாரை கைது செஞ்சதுன்னு வந்தாச்சு. விஜய்க்கு அப்போ நான் அது முழுமையா இருக்கு, திடலுக்கு போகணும், பெரியார் மண்ணுன்னு காமிச்சுக்கணும்னு. ஆனா யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது? நடுவண் அரசு, ஒன்றிய அரசு போடுகிற திட்டங்களுக்கு கையெழுத்திடணும். இதுவரை ஸ்டாலின் முட்டுக்கட்டை போட்டாரு, மம்தா பானர்ஜி முட்டுக்கட்டை போட்டாங்க. இன்னைக்கு சனாதனத்தை திட்டுன திமுக இப்ப இல்ல, பிஜேபிக்கு அவ்வளவு சந்தோஷம். மம்தா பானர்ஜி போட்டு ஆளுநர்ல இருந்து எல்லாத்தையும் டஃப் கொடுத்த அந்த லேடி இப்ப இல்ல. இப்ப இங்க விஜய் வந்தாச்சு. அப்ப பெட்டர் தன் டிஎம்கே. பாஜக பொறுத்தவரையும் திமுக அளவுக்கு இவங்க வீரியமா இருக்க மாட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க. சோ இப்ப அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, திருமாவளவனும் இடதுசாரிகளும் அந்த இதுல இருக்கிறாங்க, அவங்க ஆதரவுல இருக்கிறாங்க. அப்ப வந்தே மாதரத்தை அவங்க கொண்டு வந்தா கூட ஈவினிங்க்கு மேலேயாவது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் வந்துடுறாரு. அப்ப இப்படியே தொடர்ந்து பாஜகவினுடைய எல்லா விஷயத்துக்கும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நபரான்னு கேட்டா விஜய் அப்படிப்பட்டவரா, அந்த கொள்கையுடையவரான்லாம் கேட்டா அப்படி எந்த நிரூபணமும் இதுவரையும் கிடையாது. இனிமேல் அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இதுவரையும் அவர் அப்படி ஒன்றும் ஆன்டி பிஜேபி, ஆன்டி சென்டர். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஜெயலலிதா, கலைஞர் எல்லாருமே ஆன்டி சென்டர் தான், ஆன்டி டெல்லி பேசி தான் தலைவராக உருவெடுத்திருக்காங்க. ஸோ விஜய்க்கு அந்த எந்த வாய்ப்பும் இல்லாம வந்துட்டாரு. ஸோ இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, நானும் டெல்லிக்கு எதிரானவன் தான், மத்திய அரசுக்கு எதிரானவன் தான், நானும் எனக்கு பெரிய அதிமுகலேருந்து பிளவாகக்கூடிய ஒரு அணியை விஜய் கவர்மெண்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா நாம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும்னு பாஜக நினைக்கிறதா? அது உங்களுக்கு ரொம்ப வசதியா போயிரும்ல. இப்ப மதச்சார்பற்ற இதைத்தான் எனக்கு என்ன கரெக்ட் ஜீவா நீங்க சொல்றது. நீங்க மதச்சார்பற்ற அணி அப்படின்ற ஃபேஸ் சேவிங்காக நான் காங்கிரஸையும் வச்சுக்குவேன், பாஜக சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நிர்வாக ரீதியாக செஞ்சு கொடுக்கறதுக்காக அதிமுகலேருந்து பிளவாகக்கூடிய அணியையும் நான் சேர்த்துக்குவேன். அப்ப சிபிஎம்மும் சிபிஐயும் ஐயுஎம்எல்லும் விசிகாவும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல. அப்போ இந்த ரெண்டையும் அவரால் வாய்ப்பு இல்ல. சரி, இல்ல இருக்க வாய்ப்பு இல்லைன்னே வச்சுக்கிட்டா, நீங்க காங்கிரஸை வச்சு ஒரு மதச்சார்பற்ற அணின்னு ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் பாஜகவை சமாதானப்படுத்துறதுக்கு அதிமுக பிளவு அணினா, அது எவ்வளவு நாள் அவர் விஜயால அது முரண்பாடல். இடதுசாரிகள் உடனே ஆதரவு தான் கொடுத்திருக்காங்க, அவுட் சைடு தான். வாசுகி மேடம் தோழர் 2 நாள் முன்னாடி சொன்னப்ப, நீங்க விஜய் ஆதரிக்கிறீங்களான்னு அந்த இங்கிலீஷ் மீடியா கேட்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜஸ்ட் அவுட் சைட் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. அது சொல்லும் போதே அவங்களுக்கு அவ்வளவு இது இருக்கு, இது நம்ம இடதுசாரி தத்துவத்தோட இணைந்த ஒரு அமைப்பு அல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களே விஜய் எல்லாம் பாஜக பப்பட்டுங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணதுனால அவங்களால அப்படி இது பண்ண முடியல. சோ அது அவ்வளவு சீக்கிரம் நிக்காது. ஆனா விஜய் கவர்மெண்ட் நீடிச்சாகணும். இங்க 5 வருஷம் கவர்மெண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கொண்டு வந்த எல்லாத்துக்கும் திமுக முட்டுக்கட்டை போட்டிருக்கு. கல்வி நிதி தரமாட்டேன், பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் நாங்களே போடுறோம், ஆனா மும்மொழியை எடுத்துக்க மாட்டோம், இந்தியை எடுக்க மாட்டோம். இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னொரு திட்டம் சொல்லுங்க. அவங்க பணம் கொடுக்காத, மத்திய அரசு பணம் கொடுக்காத மெட்ரோ, எந்த மெட்ரோக்கு யார் பணம் கொடுத்திருக்கா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, நிவாரண தொகை, இது தவறான எதுவுமே வரல. தவறான தகவல். ஸ்கூல் எஜுகேஷன், இது ஜீவா சொல்றது தப்பு. ஸ்கூல் எஜுகேஷன்ல அதுல நம்ம கையெழுத்து போடல,
மத்தபடி மெட்ரோக்கான ஏங்க, பணம் அதைத்தாங்க வந்துருச்சு. நானும் சொன்னேன். ஜிஎஸ்டி நிலத்தை அந்த ஒண்ணு தவிர சொல்லுங்க ஜீவா. இல்ல. ஸ்கூல் எஜுகேஷன் தவிர வேற என்ன? ஒண்ணுமே கிடையாது ஏங்க, ஜீவா. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஒரு தவறான தகவலை நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. சரி, எங்க கொள்கை இருமொழி கொள்கை இருக்கும்போது நீ கையெழுத்து போடல, அதனால மத்த ஸ்டேட் போட்டா என்ன போடாட்டி எங்களுக்கு என்னங்க? குஜராத் போட்டாங்க, நீங்க போடுங்க. இது என்ன? அவங்க நீட்டை ஏத்துக்கிட்டாங்க, நாங்க அப்படி சொல்லல ஜீவா. ஒரு திட்டம் மட்டும் தான் இருக்கு. கையெழுத்து போடல, அதனால ஏங்க ஒரு திட்டம் மட்டும் தான். நீங்க ஏதோ மத்திய அரசு எதையுமே பணம் கொடுக்கலன்னு சொல்றது தப்பு. என்ன மெட்ரோக்கு பணம் கொடுத்துருச்சு. மெட்ரோக்கு பாதி பணம் மாநில அரசு போட்டது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இல்ல. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சரி வாங்க. இல்ல சரி, அது எவ்வளவு நாள் அவரால் அதை செய்ய முடியும்? பாஜக எதிர்ப்பையும் செஞ்சுக்கிட்டு காங்கிரஸை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் பாஜக சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு அதிமுக ஒரு அணிங்கிறது, அது எவ்வளவு நாள் அது அவரால் அதை செஞ்சு? அது ஒரு முரண்பாடான விஷயம் தான். பாஜக மாதிரியான அமைப்புக்கு தமிழ்நாடு வித்தியாசமா இப்ப வேற ஒன்றும் இல்ல. இப்ப அவர் வேலுமணி செங்கோட்டையனை எடுத்துக்கிட்டவே இவர் ஊழல்ல எந்த அளவுக்கு எதிர்க்கிறாருங்கிறது தெரிஞ்சிருச்சுல. செங்கோட்டையனை ஏத்துக்கிட்டாரு, கூப்பா கிருஷ்ணனை ஏத்துக்கிட்டாரு. கூப்பா கிருஷ்ணன் 95ல தலைமறைவா இருந்தவர் அன்றைய நாளிதழ்கள்லாம் பார்க்கும்போது. அப்ப விஜய்க்கு ஊழல்ங்கிறது மேட்டர் கிடையாது, திமுக தான் மேட்டர். ஊழல் எதிர்ப்புங்கிற பேர்ல அவர் திமுக சொல்றது, திமுக தான் சொல்றாரு, உண்மையான ஊழல்வாதிகளை சொல்லல. ஏன்னா இல்லாட்டி கூப்பா கிருஷ்ணன் செங்கோட்டையன் வந்தப்ப அவர் ஒன்றும் அதை இது பண்ணலையே. அதனால இப்ப அதிமுக பாஜகவுடன் நேற்று வரை இருந்த அதிமுக வர்றதுலயே அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால விஜய் கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க ஆன்டி பிஜேபி மோடி எதிர்ப்பாளர்னு நம்ம தான் பிம்பங்களையும் உருவத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா, மதச்சார்பற்ற கூட்டணியிலிருந்து எடுக்கிறார். அவர் ஆன்டி பிஜேபின்னு ஒரு நாள் வாயை திறந்து அவர் சொன்னதே கிடையாது. கொள்கை எதிரி, கொள்கை தலைவர் பிஜேபி, ஒரு நிமிஷம், கொள்கை தலைவர் பெரியார், இந்த ரெண்டு விஷயத்தை பிடிச்சிருவாங்க. சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த மற்றதெல்லாம் இப்போ பண விஷயம் இதெல்லாம் திமுக எவ்வளவு காலம் போராடிச்சு, அதெல்லாம் வேற இருமொழி கொள்கையெல்லாம். ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன் பிஜேபி எதிர்க்குது. பரந்தூர் விமான நிலையம் ரத்து திட்டம் அறிவிப்பாரா? ஏன்னா அங்கதான் அவர் போராட்ட காலத்துல இருந்தார். விஜய் அறிவிப்பாரா? விஜய் அறிவிப்பாரா? ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ இந்த இவங்க அதாவது டெல்லி எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற, மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது வேற. இது மூணையும் பிரிச்சுக்கணும். டெல்லி வல்லாதிக்கு எதிர்ப்பு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கடந்த திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசையே இதுக்கு எதிராக பொசிஷன் பண்ணாங்க. அதை ஒட்டி தான் ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை நீங்க இந்த நுட்பத்தை புரிஞ்சுப்பீங்க. அப்போ ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோம், இதெல்லாம் ஒரு நரேட்டிவா நீண்ட காலம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது அவங்களுக்கே அது தேர்தல் காலத்துல பலம் தரல. இன்னொன்னு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச அளவுக்கு பாஜகவை எதிர்க்கலாம், அது வேற, அவங்க கொள்கையை எதிர்க்கலாம். ஆனா அதே அளவுக்கு மத்திய அரசை எதிர்க்கணுமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு தவிர காங்கிரஸ் முதல்வர்கள் டெக்னிக்கலா போய் நம்ம அந்த இதை நான் சொல்லிடுறேன். பல மாநில முதல்வர்கள், காங்கிரஸ் ஆளுகிற முதல்வர்களே கூட, ஏன் கம்யூனிச முதல்வர்களே கூட மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க யாரும் மத்திய அரசை எதிர்க்கிறது இல்ல. நான் இன்னொன்னு ஜீவாக்கு சொல்றேன். பெரியாரை கொள்கை தலைவரை அறிவிச்ச பிறகு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன பிறகு, முதல்வரான பிறகு, பெரியார் திடல வந்து முழக்கமிட்ட பிறகும் என் அருமை இளவல் ஜீவா வந்து அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதையோ பாஜகவை எதிர்ப்பதையோ தொடர்ந்து சந்தேகப்படுவாரே. ஆனால் நான் அவருக்காக வருத்தப்படுகிறேன். அவர் பாஜக எதிர்ப்புல தெளிவா இருக்காரு. அந்த உரைக்கு பிறகுமே சொன்னாரு, என்னுடைய முகம் நீங்க இங்க பாதுகாப்பா ஒரே ஒரு கேள்வி. நீங்க அதிமுகவிலிருந்து பிளவாகி வரக்கூடிய ஒரு அணியை உள்ள வைத்துக் கொண்டு பாஜகவுடைய கொள்கை சார்ந்த, சித்தாந்தங்கள் சார்ந்த, திட்டங்கள் சார்ந்த எல்லாவற்றையுமே முற்றும் முழுவதுமாக திரு விஜயால் மறுதளிக்க முடியும். பாஜகவுடைய எந்த கொள்கையை அதிமுக ஏத்துக்கிட்டாங்க? பாஜக எந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க? அதுதான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் மணி ஒரே எங்க பாஜக இல்ல மணி சொல்றது கரெக்ட். இல்ல மணி நான் சொன்னா பொருத்தமா இருக்கும். நான் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம். அதிமுகவை சேர்த்துக் கொள்வதால் பாஜக எதிர்ப்பு எந்த இடத்துலயும் டைலூட் ஆகாது. அதிமுக எந்த இடத்துலயும் டைலூட் ஆகலையே. ஒரே ஒரு நீங்க சொன்னா சரியா இருக்கும். நான் ஒரு நிமிஷம். ஒரே நாடு ஒரே தேர்தல்ல அதிமுகவின் கொள்கை என்ன? அது இன்னும் வரலையே. இன்னும் எங்க அமல்படுத்தப்பட்டது? நம்ம அதுல என்ன நிலைப்பாடு? இல்ல அவங்க இன்னும் ஆதரிக்கவே இல்லைங்க. அது இன்னும் அது ஒரு ப்ரொபோசலா இருக்கு. அவர் என்ன சொல்லுவாருன்னா இபிஎஸ் அணி ஆரம்பிச்சது ஆதரிச்சது, ஆதரிக்கல என்றுவாரு. ஏங்க இனிமே நான் எதிர்க்கட்சியா. ஓகே ஓகே